ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 31 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து இந்த மாதிரி நாளைக்கு அவர் வந்து கேட்டா என்ன ஆகும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்களே. அப்ப விஜய் வந்து அப்படியே வந்து நின்று ஹாய் அத்தை அப்படின்னு யாருக்கு யார் அத்தை அப்படின்னு இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்து நீங்க என் கூட அனுப்பி வைங்கன்னு எதுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இல்லாட்டி நான் இப்படி சாமியாராவே போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே காவேரி நினைக்கிறாங்க, சாச்சா இந்த சரியாவே இல்லை, நினைச்சு பாக்குறோம், நல்லா ஜாலியா நினைச்சு பார்ப்போம். நாளைக்கு எப்படியும் ஒரு கலவரம் தான் நடக்க போகுது, அம்மா காலியா தான் மாற போறா, இன்னைக்கு வந்து எப்படின்னாச்சும் கொஞ்சம் ஜாலியா நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து சூப்பரா கியூட்டா நினைச்சு பாக்குறாங்க. அப்ப விஜய் வந்து ஹாய் ஆன்ட்டி அப்படின்னு அவங்க அம்மா சாரதா வந்து வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னானே, ஐ வாண்ட் மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஜாலியா கேக்குறாரு. ஓ அப்படின்னு உடனே காவேரி வந்து வெளியில வராங்க. காவேரி வந்தோடனே அப்ப வந்து நீங்க வந்து அவளை கூட்டிட்டு போங்க, 2 பேரும் ஃப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுறாங்க. மொத்தமா குடும்பமா இங்கிலீஷ்ல பேசி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஓகே கோ கோ அப்படின்னு இப்ப விஜய் காவேரி லெட் மீ ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி கையாட்டி ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் காணாம போயிடுறாங்க. சாரதா மட்டும் அங்க நின்று கையாட்டி இப்படி பறக்குற மாதிரி கையாட்டி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. காவேரி அதை நினைச்சு இங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சத்தம் கேட்டு கங்கா வர்றாங்க. வந்து என்ன சிரிச்சிட்டு இருக்கேன்ட்டு சொல்லி நானும் சிரிப்பேன்ல என்னன்னு கேக்குறாங்க. ஆனா காவேரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாரதா வந்து இவ ஏன்ட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சோன்னே இன்னைக்கு என்னமா ஆயிடுச்சுமா நம்ம போலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரிக்கு வந்து விஜய் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி 2 பேருமா போன்ல வந்து நாளைக்கு கூப்பிட வர்றதை பத்தி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஃபார்ம்ல தான் இருக்க போல, நாளைக்கு நான் கூப்பிட வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி விஜய் பேச இதா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு விஜய் காவேரி வந்து என்ன கூப்பிட வரேன்னு சொல்றீங்களே, இப்பவே சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க, நாளைக்கு நான் அங்க வந்துருவேன், எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அப்படி சொல்லிட்டு 2 பேருமா ஜாலியா பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி வந்து போனை வச்சோடனே அவங்க பாப்பா கிட்ட சொல்றாங்க, இனிமே நம்ம நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அங்க போனா அப்பா நமக்கு எல்லாமே பார்த்து செய்வாரு, நம்ம எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு. இங்கே என்ன ஆகுதுன்னா, பாட்டியும் அவங்க பொண்ணும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காவேரி இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தானா விஜயோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது, அதுவும் இல்லாம ராகினியை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அஜயோட வாழ்க்கையை அவதான் கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசுறாங்க. நான் போய் காவேரியை பார்த்து பேசுறேன்னு பாட்டி சொல்றாங்க. அவங்க பொண்ணு வந்து நான் அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மா பார்த்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. காலையிலே விஜய் எந்திரிச்சு பலூன்ஸ் எல்லாம் வச்சு ரூமை டெக்கரேட் பண்ணி காவேரிக்கு வந்து மெட்டர்னிட்டி நைட்டி எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறாரு. இங்க காவேரி வந்து ஸ்டைலா ரெடி ஆகி வெளியில வந்து சாரதா கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி 2 பேருமா ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இங்க தாத்தா வேற கேக்குறாரு, என்னடா ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னே, நான் போய் காவேரியை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு பாட்டி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்குதான் அந்த ப்ரொமோஷன். கோயில்ல வந்து பாட்டி வந்து காவேரியை பார்த்து பேசுறாங்க. அவங்க பொண்ணு வந்து இங்க வீட்டுல வந்து சாரதா கிட்ட வந்து பேசுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.